ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட இந்த சேனலில் நம்ம ரீல்ஸ் பற்றி ரீல்ஸ் வீடியோ, அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறள், விடுகதை அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம இரண்டாவது திருக்குறள் பற்றி பார்க்கலாம். திருக்குறளை ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். கற்றதனால் ஆய பயன் என்கோல் வாழ் அறிவன் நற்றால் தோழா ஆர் எனின். கற்றதனால் ஆய பயன் என்கோல் வாழ் அறிவன் நற்றால் தோழா ஆர் எனின். நான் திருப்பி ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. கற்றதனால் ஆய பயன் என்கோல் வாழ் அறிவன் நற்றால் தோழா ஆர் எனின். இதுதான் குறள். இது கடவுள் வாழ்த்தில் இரண்டாவது பாடல். சரி, இதோட மீனிங் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதாவது இந்த குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படிப்பதன் பயன் அறிவு பெறுதல். அப்படியானால் நம் அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்து அதை போற்றாவிட்டால் படிப்பினால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி நான் ரீட் பண்ணுறேன். படிப்பதன் பயன் அறிவு பெறுதல். அப்படியானால் நம் அறிவுக்கெல்லாம் எட்டாவது ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்து அதை போற்றாவிட்டால் படிப்பினில் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளோதான் படித்து நல்ல அறிவையுடையவராக இருந்தாலும் அவர் இறைவனை, தூய அறிவுடைய இறைவனை அவங்க வணங்காவிட்டால் அவர் படித்த படிப்புக்கு அவர் படித்த படிப்பிற்கு உரிய பயன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பொருள், அந்த குறளுடைய பொருள். இறைவனை வணங்கலைன்னா அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த படித்த படிப்புக்கு பெரிய பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த குறளில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்குள்ள குறள். நம்ம இன்றைக்குள்ள குறள் பார்த்துட்டோம். ஓகே, சரி, நான் ஒரு விடுகதை கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்ம டாபிக். ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும். ஓகேவா? அந்த விடுகதை இப்போ நம்ம கேட்குறேன். பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன? பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன? இதோட ஆன்சர் நீங்கள் இதோட ஆன்சர் என்னென்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விடுகதையோட ஆன்சரை பற்றி நான் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த விடுகதையோட ஆன்சரை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் அடுத்த குறள் சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். எல்லோரும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.